ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் எஃப்டி ஸ்கொயர். ஸோ ரீசெண்டாக நம்ம கேரளா ஆலப்பி போயிருந்தோம் ஹவுஸ் போட்க்கு. ஸோ நம்ம எப்படி போனோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம போனது குருவாயூர் எக்ஸ்பிரஸில் தான் போனோம். ஃப்ரம் சிவகாசி தான் 12:30க்கு ஏறணும். ஸோ கொல்லம் வந்து ஒரு 7:30க்கு ரீச் ஆகும். ஸோ செங்கோட்டை வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரு. ஸோ இதுக்கப்புறம் இது தாண்டோன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கேரளா தான். ஸோ இந்த ரூட் வந்து ஒரு சீனிக்கான ரூட்டு, நல்ல நேச்சரை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே போகிற ஒரு ரூட்டு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11:20 AM எடுக்கிறாங்க. ஸோ சிவகாசிக்கு வந்து 12:30க்கு ரீச் ஆகும். நாங்கள் சிவகாசியில் தான் ஏறினோம். ஸோ இது வந்து கொல்லம் வந்து உங்களுக்கு வந்து 7:35 உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ ஒரு 5 to 6 hours ஜேர்னி தான். ஸோ கொல்லம் போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு 8:30க்கு வந்து மாவேலி எக்ஸ்பிரஸில் வந்து மாறி ஒரு 1.5 hours போனீங்கன்னா ஆலப்பில் வந்துடும். நீங்கள் சென்னையிலேருந்து போகிறதா இருந்தால் ஆலப்பிக்கு வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே ட்ரெயின் இருக்குது. ஃப்ரம் சென்னை சென்ட்ரல்லேருந்து நைட் எடுத்து மார்னிங் 10:40க்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஹவுஸ் போட்லாம் செக்இன் பண்ணால் கரெக்டான டைமுக்கு நீங்கள் எதுவுமே தங்காமல் போகலாம். பட் நீங்கள் ஒரு நாள் தங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரினா இந்த ட்ரெயின் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சீனிக்கான ரூட்டு, நல்ல மவுண்டைன்ஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். நீங்கள் ரெய்னி சீசன்லாம் போனீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய டனல்ஸ்குள்ளெல்லாம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நாங்கள் போனது கொஞ்சம் சம்மர் சீசன், அதனால கொஞ்சம் வெயில் இருந்தது. பட் ஆனால் சூப்பரான வியூ இருந்தது. பட் நீங்கள் ரெய்னி சீசன்லாம் போனீங்கன்னா ஒரு ஜூலை ஆகஸ்ட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும். இந்த ரூட்டு நல்ல கிளைமேட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ரீச் ஆகிட்டோம். கொல்லம் ஜங்ஷன் கரெக்டாக 7:40க்கு ரீச் ஆனோம். ஸோ கொல்லம்லேருந்து ஆலப்பிக்கு நெக்ஸ்ட் 8:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, மாவேலி எக்ஸ்பிரஸ். ஸோ அதில் தான் நாங்கள் போகிறோம். ஸோ 1 hour டைம் இருக்கனால நாங்கள் வெளியே கொல்லம் ஜங்ஷன் வெளியே வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அந்த ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரெயில் வியூ. ஸோ அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். சேசன் கெஃபே அண்ட் கிரில்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும், மேலே ஹோட்டல் ரெயில் வியூ போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்லான்னு போயிட்டோம். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது பரோட்டா வித் சில்லி சிக்கன் இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பட் சில்லி சிக்கன் கேரளாவில் பார்த்திங்கன்னா சில்லி அப்படியே போட்டிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் காரமாக இருந்தது. பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பரோட்டாக்கு பரோட்டா அண்ட் சப்பாத்தி ஆர்டர் பண்ணோம். ஸோ ரெண்டுமே வந்து சப்பாத்தி கொஞ்சம் ஆறி போயிருந்தது. பட் பரோட்டாவோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் கொல்லம் வந்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் இந்த ரயில் வியூ ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படியே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து கொல்லம் ஜங்ஷனே போயிட்டோம். ஸோ நம்ம அடுத்த ட்ரெயின் வந்து 8:30க்கு மாவேலி எக்ஸ்பிரஸ். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ட்ரெயினும் வந்துருச்சு. ஸோ கரெக்ட் டைமுக்கு வந்துச்சு. 8:33க்கு வரும். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1.5 hours உங்களுக்கு ஆலப்பி போயிடலாம். கரெக்டாக 10 o'clock ஆலப்பி ரீச் ஆகிடலாம். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock வந்து நம்ம ஆலப்பி ரீச் ஆயாச்சு இன் மாவேலி எக்ஸ்பிரஸ். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்போ நாம் அப்படியே வெளியே போயிட்டோம். ஆலப்புழா வந்தாச்சு. ஸோ இதுதான் ஆலப்புழா ஸ்டேஷன். ஸோ ஆலப்புழா ஸ்டேஷன் வந்துட்டு நம்ம வந்து ஆட்டோ வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு ஆட்டோக்கு போனோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீபெய்ட் ஆட்டோ தான். அவங்களே வந்து உங்களுக்கு எவ்வளோ கரெக்டான அமௌண்ட் 2 rupees கொடுத்தீங்கன்னா அவங்களே புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆட்டோவில் நீங்கள் ஏறி போயிடலாம். ஸோ கரெக்டாக 60 something தான் வந்தது, ஒரு 4 kilometers. கேரளாவில் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ரீபெய்ட் ஆட்டோஸ் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் மாதிரி பேரம்லாம் பேச மாட்டாங்க. அவங்களே ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அதை பே பண்ணால் மட்டும் போதும். ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்குறதில்ல.
ஆனால் நம்மளை கரெக்டாக வந்து நம்ம ஹோட்டலில் வந்து இறக்கி விட்டு போயிட்டார். நம்ம புக் பண்ண ரூம் பார்த்திங்கன்னா குயிலான் ரெசிடென்சி ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ். ஸோ இது நம்ம வந்து ஆப்பில் தான் புக் பண்ணேன், அகோடா ஆப்பில். ஸோ ப்ரீ புக் பண்ணியிருந்தேன், இங்கே வந்து தான் பேமெண்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து ஏசி ரூம் தான் ப்ரீ புக் பண்ணியிருந்தேன், இங்கே வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம கீ வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு சின்ன டேபிள் போட்டிருக்காங்க, அண்ட் இவ்வளோ நல்ல ஒரு கிங் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க, அண்ட் வித் ஏசி அண்ட் ஃபேன் இருக்குது, அண்ட் கர்டைன் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு வார்ட்ரோப் வந்து சைடில் கொடுத்துருந்தாங்க வித் மிரரோட அவங்க ஃபுல்லாக செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே இப்போ பேக் வச்சுக்கிறதுக்கு எல்லாமே நல்ல ப்ளேஸ் இருந்தது, அண்ட் ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அண்டு ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரெஸ்ட் ரூம் நல்லா பெருசாகவே இருந்தது வித் வாஷ் பேஷன் அண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் அண்ட் ஷவர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஹீட்டரும் இருந்தது. ஸோ நல்ல பட்ஜெட் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நைட் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு மார்னிங் ப்ரேயருக்கு வந்து ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு நம்ம பக்கத்துலேயே வந்து மஸ்ஜித் இருந்தது. ஸோ நான் நமாஸ் பண்ணுறதுக்காக வெளியே வந்து இந்த மஸ்ஜிதுக்கு தான் வந்திருந்தேன். ஸோ ரூமுக்கு பக்கத்துலேயே இந்த மஸ்ஜித் இருந்தது. இந்த மஸ்ஜித் பேர் வந்து பேலஸ் மஸ்ஜித். நெக்ஸ்ட்டு மார்னிங் ஒரு 9 o'clock வந்து ஜொமேட்டோவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். என்னென்ன போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா புட்டு கடலைக்கறி காம்போ, தோசை கடலைக்கறி காம்போ, அண்டு பரோட்டா பீஃப் காம்போ வந்து போட்டிருந்தோம். ஸோ இங்கே வந்து எல்லா கடையிலையும் பார்த்து கடலைக்கறி கிடைக்கும். இது எங்கே போட்டிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பிரியாஸ் ஹோம்லி கிச்சன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் போட்டிருந்தோம். ஸோ எல்லாமே நல்லா தாராளமாக கொடுத்தாங்க. நிறைய காம்போ ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க, அதனால் கம்மி ப்ரைஸில் நல்ல ஆஃபரில் கிடச்சிது. பரோட்டா பீஃப் வந்து செம்மையாக இருந்தது. இங்கே எல்லாமே ஹலால் தான். ஸோ உங்களுக்கு வந்து புட்டு வித் கடலைக்கறியோட காலையில் சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கேரளா வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புட்டு கடலைக்கறி வந்து ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டு. அண்ட் பரோட்டா பீஃபும் அவங்க ரொம்பவே ஃபேமஸ், அதுவுமே ட்ரை பண்ணோம். அந்த தோசை கடலைக்கறி அதுவுமே ட்ரை பண்ணோம். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அலப்பி வந்தீங்கன்னா இந்த பிரியாஸ் ஹோம்லி கிச்சன் மார்னிங்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது சாப்பாடு எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு 11:30 போல் கிளம்பியாச்சு, 12 o'clock செக்இன். ஸோ நம்ம ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு 4 kilometers தான் நம்மளை ஒரு பாயிண்ட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. அங்கே வந்து நம்ம ஃபினிஷிங் பாயிண்ட்னு ஒரு இடம், அங்கே தான் வந்து நம்ம போட் வந்து செக்இன் பண்ணோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ஹவுஸ் போட் எங்கே புக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா மயூரம் க்ரூசஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க ப்ரீ புக் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து ப்ரீ புக் பண்ணிட்டோம், மீதி அமௌண்ட் நம்ம செக்இன் பண்ணோன்னு கொடுத்தா போதும். ஸோ இங்கே நீங்களும் கான்டாக்ட் பண்ணோன்னா நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிகாரா போட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த போட் ரைட், பெரிய போட் ரைட் முடிச்சுட்டு நீங்கள் இந்த போட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து நீங்கள் வில்லேஜஸ்குள்ளெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன இடத்துக்குலாம் போய் பார்க்கணுன்னா இந்த ஷிகாரா போட்ஸ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து சீசனை பொறுத்து ரேட் எல்லாமே மாறும். உங்களுக்கு வந்து 500லேருந்து ஆரம்பித்து 1000, 1500, 2000 அந்த ரேஞ்சஸில் உங்களுக்கு வந்து இருக்குது. 4 to 5 hours உங்களுக்கு வந்து இந்த ஊரை வந்து அலப்பியை வந்து சுற்றி காமிப்பாங்க. நீங்கள் இந்த பெரிய போட் போகாத இடத்துக்குலாம் இந்த ஷிகாரா போட்ஸ் வந்து போகும். ஷிகாரா போட்ஸ்லேயும் நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய சைஸஸில் இருக்குது. ஸோ அது வந்து நிறைய வந்து ஸ்கேமும் நடக்கும், நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக வந்து புக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் உங்களை ரோட்டில் போகும்போதே கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்து பேரம் பேசிக்கலாம். ஸோ நீங்கள் அன்சீசன் டைமில் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். இங்கே கவர்மெண்ட் போட்ஸ் கூட இருக்குது. ஸோ கவர்மெண்ட் போட்ஸில் கூட நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவங்களுமே உங்களுக்கு 4 to 5 hours வித் சாப்பாடோடு உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷிகாரா போட்ஸு. ஸோ ஆலப்பி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பேக் வாட்டர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மல் கவர்மெண்ட் வெஹிக்கிள் மாதிரி இங்கே வந்து எல்லாமே போட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் போட்ஸு ஸ்டாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஜஸ்ட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் போட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஷிகாரா போட்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நம்ம ஆட்டோக்கார அண்ணா வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டார். ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து ஃபியூல் பாயிண்ட். இங்கே தான் வந்து ஹவுஸ் போட்ஸ்க்கெலாம் வந்து டீசல் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே தான் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு நாள் ட்ராவல் பண்ண போகிறது இந்த டீலக்ஸ் ஹவுஸ் போட் தான். இதுலேயே ப்ரீமியம் லக்ஸரி எல்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.